அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தொக்குங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வித்தியாசமான ஒரு கத்திரிக்காய் தொக்கு, எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். நல்லா பருப்பு நிறமாட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் ஒரு 8 கத்திரிக்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக அரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தயார். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1-2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.